30,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக பின்னடைவு அப்படின்னு தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. டிவிகேவுக்கு எதிர்த்து அவங்களுடைய குரல்கள் வேற மாதிரி இருக்குங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை. டிவிக்கு விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படிங்கிற ஒரு மெஜஸ்டிக் பிளாட்ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. எந்த முதல்வரும் சந்திக்காத தோல்வியை ஸ்டாலின் சார் தந்துட்டாங்க. அரசியல் மிகவும் அரசியல் அனாதையாக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் கடுமையாக சொல்லணும்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பண அரசியலாக ஜனநாயக அரசியலாங்கிறது ஒரு போட்டியில் தான் விஜய் சார் ஜெயிச்சார். நாளைய தீர்ப்பு தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நாளைய தீர்ப்பு இந்திய தொடக்கம் நான் உங்கள் ஆனந்த். சட்டசபையில் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு குரல் திமுகவில் ஒலிச்சிட்ருக்கு. நம்ம லாஸ்ட் சட்டசபை நிகழ்வுக்கு அப்புறம் ஸ்டாலின் எப்படியாவது சட்டசபைக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது திமுகவோட மிகப்பெரிய கோரிக்கை எண்ணமாக இருக்குது தொண்டர்கள் மத்தியில். ஸோ KN நேரு கூட அதை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தார். சட்டசபையில் மீண்டும் ஸ்டாலின் வருவாருங்க, பார்க்கலாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இதை உதயநிதி சீரியஸாக எடுத்துக்கிட்டாரோ இல்லை ஓகே திங்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டாரோ ஒரு சர்வே எடுத்திருக்காரு. அந்த சர்வேல என்ன ரிப்போர்ட் வந்தோன்னா 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக பின்னடைவு அப்படின்னு தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இது இப்போ தான் ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அந்த ரீசெண்ட் எலெக்ஷன் பை எலெக்ஷன் வருது. அந்த பை எலெக்ஷனில் நம்மளோட ஏன்னா ஏடிஎம்கே பீரியடில் பை எலெக்ஷனில் வரும்போது பாதி சீட்டு திமுக எடுத்தாங்க. ஸோ அந்த நினைப்பில் தான் திமுக இவங்கள ஒரு ஃபேண்டஸியாக ஜெயிச்சிட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் ஜெயிச்சிட்டாங்கன்ற ஒரு இது இந்த இடைத்தேர்தலில் பார்த்துக்கலாம். இன்னும் திமுக தன்னுடைய தோல்வியை முதன்மையாக ஒத்துக்கொள்ளலை. ஏடிஎம்கே கிட்ட தோற்றுருந்தா அந்த தோல்வியை ஒத்துப்பாங்க. ஆனால் டிவிகே கிட்ட அவங்களோட தோல்வி இன்னும் ஒத்துக்கொள்ளப்படவில்லை. இதுதான் உண்மை. அவங்க 108 ஜெயிச்சிட்டாலும் நமக்கு இன்னும் அதாவது வெற்றி தோல்வி ஜெயலலிதா கிட்ட தோற்றுருப்பாங்க, டிஎம்கே காங்கிரஸ் கிட்ட தோற்றுருப்பாங்க, அது வேறு. ஆனால் டிவிகே கிட்ட தோற்ற தோல்வி திமுக மட்டத்தில் ஒட்டுமொத்த மட்டத்திலையும் தோல்வியாக ஒத்துக்கொள்ளப்படவில்லை. ஏடிஎம்கே தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க, நம்மளோட அவங்க ஒரு மாஸ் அப்படிங்கிறத ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களோட நிலைப்பாடு செயல்பாடு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் திமுகவில் அந்த தோல்வி இன்னும் ஒத்துப்பட இது எப்படின்னா வருகிற இடைத்தேர்தல் மூலமாக அந்த 10க்கு 10 இல்லை ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றால் மட்டும்தான் திமுக தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளும். இதில் எந்த விதமான ஐயப்பாடோ கேள்வியோ இல்லை. அந்த தோல்விக்கு கொடுக்கணும் அப்படின்னு டிவிகே சார்பில் மிக கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் ஆளுங்கட்சியிலேருந்து இங்கே மாற்றுக் கட்சியிலேருந்து இங்கே கொண்டு வர்றது, தனக்கு எதிராக இருக்கிறவங்களால தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திமுகவோட தோல்வி இந்த வருங்காலத்தில் நடக்கிற இடைத்தேர்தல் மூலமாக தன்னுடைய மிகப்பெரிய தோல்வியை ஒத்துக்கொண்டு அவங்களோட அரசியல் நகர்வு அதற்கப்புறம் டிவிகேவுக்கு எதிர்த்து அவங்களுடைய குரல்கள் வேறு மாதிரி இருக்குங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம பேசிக்க போகிறது என்னென்னா அந்த சர்வே சொன்னோம்ல 30,000 ஓட்டு கேப்பு. ஸோ இதை அந்த ரிப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நின்னோன்னா என்னாகும்? தோல்விங்கிறது உறுதி. ஸோ நீங்கள் இன்னும் ஸ்டாலினை கொண்டு வரணும், மறுபடியும் அரசு ஏற்கனவே தோத்தாச்சு. இயற்கையாகவே டிவிக்கு விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படிங்கிற ஒரு மெஜஸ்டிக் பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இது ஸ்டாலின் சார் உள்ளே வந்திருந்தா கூட இன்னைக்கு ஸ்டாலின் சார் விஜய் போதுப்பாங்க. அது பார்க்குறவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத அரசியல் மாதிரி தெரியும். ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய ஆளாக அடித்த மாதிரியான ஒரு சினிமாவில் காணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அரசியல் அப்படி இல்லை. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி மெஜஸ்டிக்காகவே கிரவுண்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரவுண்டில் 2 பேரும் இப்போ விளையாடுறாங்க. ஸோ இது உதயநிதி தன்னோட அரசியலுக்கு தனக்கு கிடைத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி அவர் அந்த கேமில் வரணும்னு துடிச்சிட்டு இருக்காரு. இதில் அந்த சீனியர்ஸோட கேப்பு நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், ஸ்டாலின் சார் இருந்தால் தான் நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு கேம் செட் பண்ணி அவரை எப்படியாவது கொண்டு வரணுங்கிற மனநிலையில் இருக்காங்க. இது இப்போ உள்ள நிலைமை. எலெக்ஷன் வரும்போது இப்போ சிஎம் விஜயோட செயல்பாடுகளை பார்க்கும்போது எலெக்ஷன் வரும்போது என்ன அவங்க உச்சி பிள்ளையாருக்கு திருச்சி கிழக்கில் நிற்கிறாருன்னு வைங்களேன். உச்சி பிள்ளையார் கோயிலில் போயிட்டு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கீழே ஒரு மசூதி இருக்குது, அங்கே தொழுகை நடத்திட்டு சர்ச்சில் முழங்கால் போட்டு நடந்துட்டு வந்தார்னா இந்த 30,000 ஓட்டு 1,00,000 ஓட்டு வித்தியாசமாக மாறும். இந்த தோல்வியை தாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் அரசியல் இன்னைக்காவது போஸ்டர் ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் பேட்டி கொடுக்குறாங்க, ஒரு சம் ரெஸ்பெக்ட்ஃபுல் இருக்கும். இந்த வீழ்ச்சி மறுபடியும் நடந்ததுன்னா ஒரு 2 மாதம் 6 மாதத்தில் 2 தோல்வியை எந்த முதல்வரும் சந்திக்காத தோல்வியை ஸ்டாலின் சார் தந்துட்டாங்க. அரசியல் மிகவும் அரசியல் அனாதையாக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் கடுமையாக சொல்லணும்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை அவர் எடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் இந்த ரிஸ்க்கு. ஏன்னா சப்போஸ் நீங்கள் கேட்கலாம் ஹை ரிஸ்க் ஹை கெயின் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரையல் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்தார்னா உங்களை விட உளவுத்துறையோட ரிப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். விஜய்க்கு தெரிய வருதுன்னு வைங்களேன், சிஎம்க்கு இந்த ரிப்போர்ட் வரும். ஓகே வந்துன்னா என்ன நினைப்பாங்க? ரிப்போர்ட் சிஎம்க்கு ஸ்டாலின் சாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு கடைசி நாள் விட்ரா பண்ணிடுவாங்க. நடக்குங்க, கண்டிப்பாக நடக்கும்.
முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இவ்வளவு ரிப்போர்ட் வந்து இவ்வளவு பெரிய கட்சி, இதோட தலைவர், முன்னாள் முதல்வருங்க, நான் விட்டு கொடுக்குறேங்க, பிச்சை போடுறேங்க, ஜெயிச்சுட்டு போட்டுங்க, சட்டசபைக்கு வாங்குங்க, பார்த்துக்கலாம். சிஎம் எங்கன்னு கேட்டிங்களா, நம்ம 2 பேரும் பேசுவாங்க. அவர் இப்போ உதயநிதியை தாண்டி மேலே ஒரு அரசியல் பண்ணுற பக்குவத்துக்கு வந்துட்டார். அடுத்தது வேற லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இது அவரோட நாளை தீர்ப்பு படத்தில் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய படத்துனாலும் சரி, பாருங்கள், அமைதியாக இருப்பார். ஃபேஸ் ஆக்ஷன், திருமலை அப்படிலாம் வரும், கில்லிலாம் வரும்போது அடுத்த லெவல் யாரோட மோதினார்? சூப்பர் ஸ்டாரோட. அவரை சொல்லி வந்தவர் அடுத்த சூப்பர் ஸ்டாரோட மோத ஆரம்பித்தார். அவருக்கு மேலேயும் வந்துட்டார். அதான் உண்மை. இதுதான் தமிழ்நாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே தாங்க இந்த அரசியலில் நடக்கும். இன்னைக்கு உதயனோட பிளாட்ஃபார்ம் கிரவுண்டில் தனக்கு ஈக்குவலாக எல்லாட்டும் ஃபைட் பண்ணி அரசியலை கற்றுக்கிட்டார். ஓரளவுக்கு அவர் பேசு திறமை, அரசியல் நுணுக்கம், இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கம்பெனி நீங்கள் ரூல் பண்ணி சிஓ ஆனக்கூடாது கூட சில டைம்ஸ் தேவைப்படுங்க. ஆனால் ஒரு நாட்டு ஒரு ஸ்டேட்டே கையில் கொடுத்து பவர் வரனா கண்டிப்பாக 1 or 2 years இருந்தாருன்னா நெக்ஸ்ட் 20 years அவரோட அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் உலக அரசியலாக மாறதுக்கு ஆனால் 100% சான்ஸ் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் இப்போ தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ உதயநிதி அந்த செட்டப்போட அரசியலை பண்ணிட்டார். இன்னும் ஸ்டாலின் சாரோட அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது அரசியலுக்கு இவர் வந்தாருன்னா, நான் விட்டு கொடுக்குறேங்க, பிச்சை போடுறாங்க, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேலி கூத்து 5 வருஷம் கேலி கூத்தா மாறிடும். அவரை வச்சு காமெடி பண்ணிடுவாங்க. இப்போவே இன்ஸ்டாகிராம்லாம் அல்ல ஒரு நாள் பேசினதுக்கே குளத்தூரில் பார்த்தீங்கல்ல அப்படின்னு பல விதமாக ஓடுது. பிச்சை போட்டு உள்ளே வந்து 5 வருஷம் அவரை வச்சு காமெடி பண்ணிடுவாங்க. கட்சியோட தலைமைக்கு ஒரு கெத்து இல்லாமல் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்கும். இதுதான் அவர் பண்ணுற அரசியலாக இருக்கும். அடுத்தது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திமுக தலைமையானாலும் சரி, திமுக கட்டமைப்பில் உள்ள நிறுவனங்களோட ஆராய்ச்சி நிறுவனங்களும் இதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருக்கு. அந்த மெஜஸ்டிக் பிளாட்ஃபார்ம் கண்டினியூ ஆகணும்னா நல்லது 2 பேரும் நினைக்கிறேன். ஏங்க இப்போ ரீசனாக நம்ம எடுத்துக்கலாம், 2011 இந்த விஜயகாந்த் அவர்களும் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தாங்க. 2 பேருக்கு வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது 2 பேருக்கு அம்மாட்ட கேட்குறாங்க, ஏங்க உங்களை நம்பி தாங்க கூட வந்தோம், உங்களை நம்பி தானங்க ஓட்டு போட்டாங்க, இப்போ என்னங்க நடந்தது? மக்கள் மண்ணவாரி தூத்தி இறக்கிறாங்க, இந்த ஆட்சி விளங்காதுங்க, உருப்படாமல் போயிடுங்க, நீங்கள் பால் விலையை ஏற்றிட்டீங்க, டிரான்ஸ்போர்ட் ஏற்றிட்டீங்க, இபி சொத்து வரி ஏற்றிட்டீங்க அப்படின்னு அவர் சட்டசபையில் சிங்கம் மாதிரி கட்சிக்கிறார். அந்த அம்மா எந்திரிச்சு சொல்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் அவர்களே, உங்களை நாங்கள் எடுத்தது கூட்டணி சேர்த்ததே தப்பு, அதுக்காக வெக்கப்படுகிற, இனி இல்லை எப்போவுமே உங்கள் கூட கூட்டணி தொடராது அப்படின்னு ஒரு கர்ஜனை பண்ணிக்கிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? சங்கரங்கோயில் இடைத்தேர்தலில் பால் விலையை ஏற்றிருக்க, இல்லை டிரான்ஸ்போர்ட் சம்திங் ஏற்றிக்கிட்டு மறுபடியும் இந்த எலெக்ஷனில் தேக்கிற முடிஞ்சா சீட்டை எடுத்து பாருங்க, ஜெயிச்சு காணிக்கிறேன்னு சவால் விட்டாங்க. அதே சவாலை சிஎம் விஜய் சார் இப்போ விட்டு ஜெயிச்சிட்டாருன்னா விஜயகாந்தோட நிலைமை ஓகே, அவர் வேற கட்சி ஸ்மால் லெவலில் வளர்ந்தார். ஆனால் திமுகவோட நிலைமை எப்படி? இந்த சவாலை டைரெக்டாக விட்டு அடிச்சிட்டாங்கன்னா இதுதான் அவர் பண்ணுற மேனரிசம். அது ரியலாக போயிடும். இதுக்கு திமுக பல விதமான சிந்தனை செய்து கொஞ்ச நாள் விட்டு பாருங்க. அவங்களே அவங்களோட செயல்பாடு மூலமாக, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மூலமாக அவங்களே கற்றுக்கிட்டு மக்களோட மனநிலைக்கு அவங்க திமுக ஒன்றும் தோல்வியான கட்சி இல்லைங்க, வருங்க, ரீஃபார்ம் ஆகும். ரீஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு டைம். இவங்களோட செயல்பாடு ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை, தீந்து போன கட்சின்னு அவரும் சொல்லிட்டாரு, ஆளுங்களும் இல்லை, அடுத்த எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கிறது இவங்க தான். ரீஃபார்ம் ஆகும். அதுக்கான டைம் பிளாட்ஃபார்ம் எடுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஏன் இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டாலினை கொண்டு வரணும்னு துடிக்கிறாங்க சீனியர்ஸ்லாம்? ஏன்னா உதயநிதி சார் என்ன பண்ணுறாருன்னா, சீனியர்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு அப்பா கிட்ட, எனக்கு வேண்டாம், எனக்கு கட்சி என் கைக்கு வந்துருச்சு, இன்னும் பலமாகணும், புதுசாக ரீஃபார்ம் பண்ணணும், ஏஜ்டு பர்சன்லாம் நீங்கள் எடுங்க, எப்போ 70க்கு மேலே இருக்கவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இளைஞர்கள், அப்போ தான் கட்சியில் நமக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்கள்லாம் பாருங்களேன், கொஞ்சம் KKSSR, நீங்கள் பழைய ஆளுங்க, துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், பழைய டீம் நிறைய யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஏஜ்டு பர்சன். பெரியசாமி எல்லாருமே எபவ் 70. இவங்க ஒரு கூப்பிட்டா ஒரு பொதுக்கூட்டத்தை வருவாங்க, பேசுவாங்க. செயல்பாடுங்கிற லெவலில் அவரை தொண்டர்களாலையும் மக்களாலையும் பார்த்து பேசக்கூட முடியாது. ஏன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் அப்படி, காலைல மாத்திரை போடணும், ஈவினிங் இது இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அரசியலில் ட்ராவல் பண்ணிட்டாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக அரசியல் நடத்தினா கட்சி அந்த ஏரியாவில் வளர்கிறதுக்கு இதாக இருக்கும். இன்னும் தானே அந்த சீட்டில் உட்காந்துட்டு இளைஞர்களை வழிவிடாமல் இருந்தால் கட்சி இந்த மிகப்பெரிய ஏன் இந்த தோல்வியை யோசிச்சு பாருங்கள். யாருனால தோற்றது? கட்சிக்காரங்கனாலையாங்க? இல்லை, 2 பேரும் இருக்காங்க ஏடிஎம், இவங்களுக்கு ஒரு மாற்று கட்சி வேணும் அப்படின்ட்டு டிவிக்கே வந்தார், விஜய் சார் வந்தார், அப்படியே எல்லாம் மாறிட்டாங்க. ஸோ தொண்டர்கள் கேடர் ஓட்டு மட்டும்தான் அங்கே போகல, மக்கள் எதிர்பார்த்திருந்த 3வது 3rd அந்த ஓட்டு 3 நம்ம யாருக்கு போடலாங்கிற ஓட்டும் ஷேர் ஆயிடுச்சு. ஸோ
இது வந்து அவரோட செயல்பாடு மூலமாக இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட அரசியல் இந்த நம்ம பேசினபடி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கள அரசியல் வேணுங்க ஃபர்ஸ்ட் டிஎம்கேல. இப்போ இந்த எலெக்ஷன் நீங்கள் பண்ணது மக்களை ரொம்ப முட்டாளாக நினச்சி பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நீங்கள் இந்த எலெக்ஷனையும் சந்திச்சிங்க. கட்சிக்காரங்களை மதிக்கலை, யாரையுமே மதிக்கலை. பணத்தை விட்டு யார் கேஷு பணம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துங்க, பணத்தை விட்டு அடிங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். அதுக்கு தான் பண அரசியலாக ஜனநாயக அரசியலாங்கிறது ஒரு போட்டியில் தான் விஜய் சார் ஜெயிச்சார். ஆனால் நீங்கள் யாரையுமே மதிக்கலை. சீனியர்ஸு கட்சிக்காரங்க யாரும் இல்லை, வெறும் பணத்தை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க. அந்த அரசியல் தான் உங்களுக்கு இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கு. கள அரசியல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய தோல்வி திமுக செஞ்சிருக்காது என்பதுதான் உண்மை. கேஎன் நம்ம திருச்சியை எடுத்துட்டோம்னா நேருன்னு அவருக்கு இல்லாத கள அரசியலா, தென்னரசு அண்ணனுக்கு தெரியாத கள அரசியலா, மதுரையில் பிடிஆர், இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் தோத்துட்டாங்க. ஆனால் பட் அவங்களுக்கு தெரியாத கள சக்கரபாணி அவர்கள் இருக்காங்க பழனி பக்கம். இவங்க எல்லாமே கிரவுண்டை கள அரசியல் இந்த தொகுதியை தான் கண்ட்ரோலில் 10-20 வருஷமாக வச்சுருக்காங்க. யாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு செல்வாக்கோ மதிப்பு இல்லாமல், கட்சிக்குள்ளே உதயநிதி அவர்களோட ட்ராவல் ஜாஸ்தியாகி சீனியருக்கு ஒரு மதிப்பு இல்லாமல், எல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக ஆராய்ச்சி நிறுவனம், பெண் நிறுவனம் இவங்க கொடுத்த ஒரு ஃபீட்பேக்கு, இவங்களை கேண்டிடேட்டாக போடுங்கன்னு கொடுத்த ஃபீட்பேக்கு, கிச்சன் கேபினட் டாமினேட் பண்ணி இந்த எலெக்ஷனை சந்திச்சாங்க டிஎம்கே சொல்லப்போனால். அதனால தான் இந்த தோல்வியை தவிர கட்சி கிளை செயலாளர் வட்டச் செயலாளர்கள்னாலேயோ இந்த தோல்வி திமுக சந்திக்கலை. ஏன்னா நீங்கள் மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு பணம் கொடுத்தீங்க, செய்தீங்க, 5000 கொடுத்தீங்க, அது அந்த திட்டங்கள் நலத்தில் எந்த திட்டம் செய்து அவங்க உங்களை நம்பலை. உண்மையை சொல்லப்போனால் அதுதான் நம்பலை. ஏன்னா சரியான மரியாதை பஸ்ஸில் ஓசி வாங்கினேன், நிறைய விதமான உங்களுக்கு தெரியாமல் கிரவுண்ட் லெவலில் நிறைய நடந்துச்சு சார். இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கம்பேக்குக்கோ இல்லை ஒரு பாசிபிளான வரதுக்கோ ஒரு சான்ஸ் இருக்குது. அதை தான் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த தோல்வி ஏன் அடைஞ்சோன்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்லிடுறேன். தோல்வி ஏன் அடைஞ்சோன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு டீமை கொண்டு வந்து சென்னையிலலாம் எடுத்தாங்க டிஎம்கேலேருந்து. அப்போது அந்த டிஎம்கேல ரிசர்ச் எடுக்கும்போது பதில் சொல்கிறவங்க கட்சிக்காரங்க தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் சொன்னதை போடுவீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம், இந்த கட்சியோட தோல்விக்கு நாங்கள் யாரும் காரணம் இல்லை, கிச்சன் கேபினட் கட்சி தலைமை குடும்பம் தான் காரணம். அதை பற்றி அவங்கள பற்றி நீங்கள் சொன்னால் எழுதும், அப்படி எழுதலைன்னு நீங்கள் கிளம்புங்க. நாங்களா சார் போட்டோம், நாங்களா சார் கேண்டிடேட் செலக்ட் பண்ணோம், செலக்ட் பண்ணது எல்லாம் தலைமைங்க, தோல்வி அப்போ அவங்க தான் எடுத்துக்கணும், எங்கள் மேலே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடுமையான கோபத்தின் வெளிப்பாடாக இருந்தாங்க. இது அந்த நிறுவனத்திலேருந்து வந்த ரிப்போர்ட்டு. ரீசெண்டாக எனக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டு ரிசர்ச் பண்ணவங்கள்ட்ட ஒரு காலையில் பேசுகிற ஒரு அனுபவம் கிடைச்சிது. அதன் மூலமாக இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு கட்சி, இவ்வளோ பெரிய கட்சி, ஒரு களப்பணியாளர்கள் இல்லாமல் வெறும் பணத்தை மட்டுமே நம்பி இந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு மறுபடியும் அந்த தோல்வியை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் சாரை கொண்டு வந்து நிறுத்தலான்ங்கிறது. ஏன்னா சீனியர் எல்லாத்துக்குமே நமக்கு உதயநிதி அவர்கள் செட் ஆக மாட்டாங்க, நமக்கு ஸ்டாலின் சார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரை சார் வாங்க வாங்க ஐயா ஒத்தி பாடடி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்கள வர வச்சு நம்ம சட்டசபையில் 5 வருஷம் போட்டலான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி விடமாக புதிய ரத்தங்கள் பாய்ச்சப்பட வேண்டும், புதிய சரித்திரம் படைச்சார் திமுகவுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் விஜயோட செயல்பாடு, சிஎம் விஜயோட செயல்பாடு அபரிதமாக இருக்குது. அதை எதிர்கொள்ளதுக்கு உங்களோட ஆயத்தமாகிக்குங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். ஆனந்த். நன்றி, வணக்கம்.